வித்யா விகாஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கந்தரக்கோட்டையில தான் இருக்கு அப்படின்னு நெறைய பேர் தப்பா நெனச்சிட்டு இருக்கீங்க. ஆனா நம்ம தஞ்சாவூர் மெயின் நியூ பஸ் ஸ்டாண்ட்லயே இருக்கு அப்படிங்கிறது உங்கள நெறைய பேருக்கு தெரியாது. மேம் நம்ம ஸ்கூல பத்தின ஃபீச்சர்ஸ சொல்லுங்க மேம். ஃபர்ஸ்ட் எங்க ஸ்கூல்ல நீங்க உள்ள என்டர் ஆகும்போதே கிரீனா இருக்கும். எங்க கேம்பஸே கிரீனா இருக்கும். ஏன்னா குழந்தைங்களுக்கு நேச்சரோட இம்பார்ட்டன்ஸ் தெரியணுன்றதுக்காக நாங்க எங்களோட கேம்பஸை கிரீனா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். தென் கிளாஸ் ரூம் நல்ல ஸ்பேசியஸா இருக்கும். ஏன்னா அவங்களோட மென்டல் ஹெல்த்துக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிரெயின் டெவலப்மெண்ட்காகவே நாங்க ரோல் பிளே கார்னர் அண்ட் பிரெயின் டெவலப்மெண்ட் கார்னர்னும் கீப் அப் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி 4 ஃபீல்ட் ட்ரிப்ஸும் அதுல 3 எஜுகேஷனல் ட்ரிப்பும் ஒரு ஃபன் ஃபீல்ட் ட்ரிப்பும் இருக்கு. குழந்தைங்களுக்கு டெய்லி நாங்க ஹெல்த் ட்ரிங்க்ஸ் ப்ரொவைட் பண்றோம். எங்களோட குழந்தைங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்றதுக்காக அபாக்கஸ், யோகா, கராட்டே, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் அண்ட் செஸ் கிளாஸஸும் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். முக்கியமான விஷயம் என்னன்னா எங்கள் குழந்தைங்களோட ப்ரீமியம் ஃபீச்சராக நாங்கள் எது கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களோட ஹோலிஸ்டிக் ரிப்போர்ட் கார்டு தான். அதை ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் இண்டிவிஜுவலாக நாங்கள் அசஸ் பண்ணி அகாடமிக் சைடு என்ன, ஸ்கில் என்ன எல்லாத்தையுமே நாங்கள் டெய்லியுமே அசஸ் பண்ணி பேரண்ட்டுக்கு ரிப்போர்ட்டாக கொடுக்குறோம். மேம் நம்ம தஞ்சாவூர்ல இவ்ளோ ஸ்கூல் இருக்கும்போது, எதனால நீங்க நம்ம ஸ்கூல வந்து சூஸ் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் இங்கே இந்த ஸ்கூல் பற்றி தெரிஞ்சோன்னது ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே உள்ளே வந்தோன்னே ஃபஸ்ட்டு எங்களை அட்மையர் பண்ணது இங்கே உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நம்ம பார்த்த உடனேயுமே ஸோ நம்ம பொண்ணுங்க பசங்க இங்கே சேஃபாக படிப்பாங்க அப்படின்னு ஒரு ஹோப் கொடுத்தாங்க எங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் உள்ளே மூவ் ஆன் போய் ரிசப்ஷனில் போய் பேசிட்டு கரஸ்பாண்டன்ட் சார் கிட்ட பேசினப்ப சார் கிட்ட பேசுகிறப்போ ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச் எங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ இதில் என்ன மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் எல்லாமே அவங்களே சொன்னாங்க. ஸோ இவங்க அஸ் அ பேரண்ட்டாக நம்மக்கிட்ட வந்து பேசுகிறப்ப ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லி எங்களுக்கே வந்து ஒரு ஃபீல் வந்து ரொம்ப சேஃபாக இருந்தது. ஸோ நம்மளும் இங்கே நல்லா வந்து டீச்சர்ஸ் கிட்ட நம்ம பேசலாம் பழகலாம். ஸோ நம்ம இப்போ குழந்தைங்களும் இங்கே இருப்பாங்க அப்படிங்கிறது தான் எங்களோட செகண்டு. ஸோ அதனால தான் எல்லா ஸ்கூலை விடவும் இந்த ஸ்கூலில் நாங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து சேர்த்தோம். நம்ம தஞ்சாவூர்ல எத்தனையோ ஸ்கூல் இருக்கும்போது, மத்த ஸ்கூலுக்கும் நம்ம ஸ்கூலுக்கும் என்ன மேம் டிஃபரெண்ட்? இங்கே நானும் எல்லா ஸ்கூலுமே சர்ச் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் அவள் ப்ரைமரி லெவல் ரீச் பண்ணுறாங்க என்னோட டாட்டர். யூகேஜிலேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறப்ப சர்ச் பண்ணுறதுல இங்கே நாங்கள் பேசினப்ப அவங்க ஃபஸ்ட்டு எங்களுக்கு வச்சது ஸ்டடீஸ் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர். ஸோ நாங்கள் எந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலருக்கு நாங்கள் எதுவுமே பெருசாக ஃபீஸ்லாம் பே பண்ணலை. ஸோ எல்லாமே அந்த அகாடமிக் ஃபீஸ் தான். ஸோ அது இல்லாமல் டெய்லி அந்த 5 டேஸும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எக்ஸ்ட்ரா. ஒரு நாள் கராத்தே, ஒரு நாள் டிராயிங், ஒரு நாள் அபாக்கஸ், ஒரு நாள் செஸ்ஸு, ஒரு நாள் யோகா. ஸோ எல்லாமே பிள்ளைங்களோட மைண்ட் எபிலிட்டிக்கும் உண்டு, ஃபிசிக்கலுக்கும் உண்டு. ஸோ என்னை ரொம்ப அட்மையர் பண்ண விஷயம் அது. ஸோ ஸ்டடீஸும் இங்கே சூப்பராக இருக்கும். ப்ளஸ் அதை விட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அதை விட சூப்பராக இருக்குது இங்கே. ஸோ அதனால தான் நாங்கள் இங்கே வந்து பிள்ளைங்களை சேர்த்தோம். இந்த வீடியோ பார்க்குற மத்த பேரண்ட்ஸ்க்கு நீங்க என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க? நான் இங்கே சேர்த்ததுக்கப்புறம் என் பொண்ணுகிட்ட நான் டே பை டே வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் பார்த்தேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஹியூமன் பீயிங்காக பார்த்தேன். ஸோ அவங்களோட ஒவ்வொரு டிசிப்ளினரி ஆக்டிவிட்டீஸும் இங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ இன்கேஸ் இப்போ நானே ஒரு பேப்பரை பண்ணிவிட்டு கசக்கிட்டு இப்படி கீழே போட்டுட்டேன்னா அவங்க நோமா புட்டினாட்டோ டிஸ்பென் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க என்கிட்ட. ஸோ அது ஒரு நல்லது. அடுத்து அவங்களோட சின்ன பிள்ளைங்களை அவங்களுக்கு எங்கரா உள்ள எல்லாருமே வாங்க போங்கன்னு பேசுவாங்க. நெக்ஸ்ட்டு என்விரான்மெண்ட்டை ரொம்ப நேசிக்க ஆரம்பித்தாங்க இங்கே வந்ததுக்கப்புறம். யார் ட்ரீஸ் கட் பண்ணாலும் போய் நேராகவே போய் கேட்டிருக்காங்க. பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணவங்க கிட்ட நேராகவே போய் கடையில் வார்ன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணால் நான் மேயர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நல்ல குவாலிட்டி, குட் குவாலிட்டி இந்த காலத்தில் பிள்ளைங்களுக்கு வளரக்கூடிய குட் குவாலிட்டிஸ் இங்கே வந்தோன்னே நிறையா இன்க்ரீஸ் ஆகிருக்கு என் டாட்டருக்கு. வந்து பேசும்போதே சார் ரொம்ப நல்லா பேசினாங்க. அவங்களோட சொன்ன மெத்தடாலஜி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பசங்களும் வந்து ஒரு சீரியஸ்னஸ் ஃபீல் பண்ணுறது இல்லை. ஜஸ்ட் இது ஸ்கூல்னா வந்து அவங்க ஒரு பயப்படுவாங்க, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ரெகுலராக எப்படி ஜாலியாக ஒரு பார்க்குக்கு போகிற மாதிரியோ இந்த பிக்னிக் போகிற மாதிரி அந்த மாதிரி தான் ஜாலியாகவும் காலையில் கிளம்பி வராங்க. நிறைய ஸ்கூல் சர்ச் பண்ணும்போதும் எங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருந்துட்டு இருந்தது. பட் இங்கே வந்து சார்ட்ட பேசும்போது நம்மளுக்கு அவரோட 3 இயர்ஸ் அவர் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன், பேப்பர் ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறைய சர்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற எல்லாமே நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லியிருந்தார். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும்போது நல்லா இருந்தது. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களான்னு யோசித்தோம். பட் அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கும்போதும் சரி, உள்ள ஆம்பியன்ஸ் பார்க்கும்போதும் சரி, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆம்பியன்ஸ்லேயே கொண்டு வரும்போதே நமக்கு தெரியுது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்கூல் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் சேர்த்துனதுக்கப்புறமும் இப்போ அந்த ஃபீலிங்கை வந்து இன்னும் கன்டினியூ பண்ணி தான் இருக்காங்க. ரெகுலராக நிறையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் பெஸ்ட்டாக பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்க எதர்ச்சியா வந்து அழைக்கும் போதோ, இல்ல விடும்போதோ, இல்ல லஞ்ச் குடுக்க வரும்போதோ, நீங்க பார்க்கும்போது ஏதாவது ஒரு விஷயத்த பார்த்து இந்த ஸ்கூல்ல பார்த்து ஏதாவது சர்ப்ரைஸ் ஆயிருக்கீங்களா நீங்க? ரெஸ்ட் ரூம் தான் நான் பயந்தேனே ஆக்சுவலாக. தம்பி வந்து ரெஸ்ட் ரூம் போனால் வாஷ் பண்ண தெரியாது அப்படிலாம் நான் பயந்தது ஆக்சுவலாக. ஆனால் வந்து இங்கே வந்து அதெல்லாம் பயப்படவே வேண்டியதில்லை. அவங்களே ஆயம்மாஸ் இன்க்ளூடிங் சாரே வந்து என்ன சொல்கிறது, பையனுக்கு ஜிப்பு ட்ரௌசரில் ஜிப் இல்லைனாலும் அவங்களே போட்டு விடுறாங்க. அந்த மாதிரிலாம் வந்து நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ நான் அதான் ஃபஸ்ட்டு விஷயம் பயந்தனே. ஆனால் ஆக்சுவலாக பயங்கர கேரிங்கா இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆமாம் கண்டிப்பாக. அதாவது மாண்டிசரி ஸ்டூடெண்ட்ஸ்னு இருப்பாங்களே 3 இயர்ஸ் 4 இயர்ஸ். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு 9 to 12 கண்டிப்பாக டயர்ட் ஆயிடுவாங்க. எல்லாருமே அதுதான் டயர்ட் ஆயிடுவாங்க ஸ்கூலில் இருந்தால். ஆனால் அப்போ வாட்ச்மேன் தாத்தா அவங்கள வந்து ஏஜ்டு ராமன் தாத்தா அவங்களா இருக்கட்டும், அவங்க கிளாஸ் மேம் ஆர்த்தி மேமாக இருக்கட்டும்,
அப்புறம் கேர்டேக்கர் அக்கா செல்வி அக்காவாக இருக்கட்டும் எல்லாம் அந்த குட்டீஸோடு சேர்ந்து விளையாடுவாங்க. ஸோ அந்த பிள்ளைங்களுக்கு இது வந்து ஒரு ஹவுஸுங்கிற இது வந்து நல்லா பதிஞ்சிருச்சு. அவங்களோட இது நான் இங்கே போனாலும் நான் இங்கே சேஃபாக இருப்பேன். வீட்டில் எப்படி பேரண்ட்ஸ் கூட விளையாடுறாங்களோ அது மாதிரி இங்கே டீச்சர்ஸாக இருக்கட்டும், இங்கே ஒர்க் பண்ணுற மற்றவங்களா இருக்கட்டும், எல்லார் கூடயுமே அவங்க அட்டாச்சாக பிள்ளைங்க விளையாடுறாங்க. நான் உண்மையிலே இது நான் வேறு எந்த ஸ்கூல்லையுமே பார்த்ததில்ல. இதான் ஃபஸ்ட் டைம் நான் இங்கே பார்த்துருக்குது. சார் இவ்வளோ நேரம் வந்து பேரண்ட்ஸ் எல்லார்ட்டையுமே பேசிகிட்டு இருந்தேன். ஸோ அவங்க எல்லாமே மற்ற ஸ்கூலில் பார்க்காத விஷயங்களை நம்ம ஸ்கூலில் பார்த்தா தான் சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? ஸோ மற்ற ஸ்கூல்ஸ் அப்படின்றதையும் தாண்டி இந்த கேம்பஸோட ஃபிலாசபி என்ன அப்படின்னா வந்துட்டு வி ஃபோக்கஸ் ஆன் அகாடமிக்ஸ் ப்ளஸ் ஸ்கில்ஸ். ஸோ ஒரு குழந்தை ஸ்கில்டாக இருக்கணும் அப்படின்னா குழந்தைக்கு வந்துட்டு நம்ம நிறைய ஃப்ரீடம் கொடுக்கணும். ஸோ அப்போ தான் அந்த குழந்தை வந்துட்டு இண்டிபெண்டாக திங்க் பண்ண முடியும். ஸோ அந்த ஃப்ரீடமை நான் இந்த கேம்பஸில் கொடுக்கணும்னு நினைச்சேன். ஸோ அதை தான் இங்கே ஆக்சுவலி ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணும்போது குழந்தைங்க வந்துட்டு இன்னோவேட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த விதத்தில் ப்ராபப்ளி நாங்கள் வந்து மற்ற ஸ்கூல்ஸை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன்.